கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, உங்களுக்கு சமாதானம் தரேன்னு சொல்கிறாரு. ஆமேன். எந்த காரியத்தை குறித்து கலங்கி போயிட்டுருக்கீங்க? இந்த மாதிரி என் குடும்பத்தில் சமாதானமே இல்லையே, சண்டையாக இருக்கே, நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக பேசி ரொம்ப மாதம் ஆகுது, ரொம்ப நாட்கள் ஆகுது, ஒரே பிரச்சனை, சண்டை, சமாதானம் இல்லவே இல்லை, எங்கள் வீட்டில் இல்லை, என் இருதயத்தில் இல்லை, நான் வேலை செய்கிற இடத்துல இல்லை, நான் படிக்கிற இடத்துல இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, அவரோட சமாதானத்தை உங்களுக்கு தராராம். ஆமேன். இந்த வசனம் தொடர்ச்சியாக என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய சமாதானத்தை, அவரோட சமாதானத்தை நம்மளுக்கு தராரு. அது உலகம் கொடுக்குற பிரகாரம் அல்ல, இவர் கொடுக்கறது நித்தியமாக இருக்கும். இந்த உலகத்தில் தர காரியங்கள், சமாதானங்கள் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். நம்மளோட கஷ்டத்தை, கவலத்தை கொஞ்ச நேரத்துக்கு மறக்க வைக்கலாம். ஆனால் ஏசப்பா இந்த பிரச்சனைன்னு ஒன்று இருக்கிறதே நம்மளை மறக்க வச்சு நம்ம இருதயத்தில் ஒரு சந்தோஷம் தந்து, சமாதானம் தந்து, அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். ஆமேன். கர்த்தர் சொல்கிறாரு, அவரோட சமாதானம் தரேன்னு சொல்கிறாரு. உங்கள் வீட்டில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, எல்லா இடங்களையும் உங்களை சுற்றி சமாதானம் உண்டாகும். நிச்சயமாக உங்களுக்கு சமாதானம் தந்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.